பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் துவங்கி அக்டோபர் மாதம் முடிய தேவன் நம்ம நடத்தி வந்திருக்கிறார் இல்லை? சந்தோஷமாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரன் தாவீது இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கர்த்தர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்பிவித்தார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடலுக்கும் தப்பி வைத்திருக்கிறார். உண்மைதானே? எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் இல்லை? இந்த வருஷத்தில் உங்கள் ஆத்மாவை கர்த்தர் மரணத்துக்கு தப்பி வைத்திருக்கிறார், கண்ணை கண்ணீருக்கு தப்பி வைத்திருக்கிறார், காலை இடலுக்கு தப்பி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுவோம். தாவீதை பாருங்க, அவனை சவுலின் கைக்கும் கோலியாத்தின் கைக்கும் கர்த்தர் தப்பி வைத்தார். அதனால தான் தாவீது இந்த வார்த்தைகளை உரிமையாக சொல்லுகிறான். அவரின் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பி வைத்தார். சவுல் தாவீதை கொலை பண்ண முயற்சிக்கிறான், அவன் கைக்கு தாவீதை தப்பி வைத்தார். கோலியாத் தாவீதை அழிக்கும்படி வந்தான், அவன் கைக்கு தேவன் தப்பி வைத்தார். அதே போல கர்த்தர் இந்த வருஷத்தில் பொல்லாத மனிதர்களுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் பொல்லாத சூழ்நிலைகளுக்கும் என் தேவன் உங்களை தப்பி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதனால தான் தாவீது விதமாய் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்த முடியும், எண்ணத்தை செலுத்த முடியும். நம்ம அவருக்கு நன்றி சொல்லுவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். சரிங்களா? இப்படி உற்சவம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த வருஷம் ஜனவரி மாதம் தொடங்கி இந்த அக்டோபர் மாதம் முடிய கர்த்தருங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடலுக்கும் தப்பி வைத்தீர். தேவரீர், நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக என்னத்தையா செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம் என்ற விசுவாசம் அறிக்கை செய்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.